புரைச்சுமணியின் கனிவான வணக்கம். இது புதிய வெளிச்சத்தின் பாதையில் மலரும் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பொங்கல் தொகுப்ப சென்னையில மக்களுக்காக கொடுத்து துவக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் ஒன்றியம் ராதாநல்லூர் ஆடிப்புலியூர் ஊராட்சியில நம்ம இருக்கோம். அந்த ஆடிப்புலியூர் ஊராட்சியில இன்னைக்கு அந்த பொங்கல் தொகுப்ப மக்கள் ஆர்வமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாங்கிட்டு தமிழர் திருநாள பொங்கல் திருநாள சிறப்பா கொண்டாடுறதுக்காக முகமலர்ச்சியோட வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுல ஒரு பெண்மணிய ஒரு சகோதரிய நம்ம சந்திக்கிறோம். அம்மா வணக்கம்மா. இப்போ என்னன்னா அந்த பொங்கல் தோப்பு வாங்குறீங்க? வேட்டி புடவை கொடுக்குறாங்க. சரிங்க. 3000 பணம் கொடுக்குறாங்க. சரிங்க. அப்புறம் பசங்களுக்கு காட்சி பணம். இப்ப கரும்பு தராங்க. அரிசி ஜீனி. வறுமையோட போராடக்கூடிய நீங்க எங்கேயும் கடன் வாங்க கூடாது, வட்டிக்கோ மற்ற வாங்க கூடாது. தமிழக முதல்வர் அது கனிவோட இந்த பொங்கல் தொகுப்பை கொடுக்கறாங்க. எப்படி இருக்கு? மன நிறைவு எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா தான் இருக்கு சார். அது இல்லாம பசங்களுக்கு அதிகமா காட்சி பணம் எல்லாம் கொடுக்கறாங்க. மடிக்கணி எல்லாம் தராங்க பசங்களுக்கு. அதனால கொஞ்சம் இதா இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதாவது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லாதான் சார். பெண்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? மகளிருக்கு தொகையா மாசம் 1000 ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம மகளிருக்கு பேருந்து இலவசமா போறீங்க. அப்புறம் மகளிர் தொகையில கடன் தராங்க, தள்ளுபடியா இருக்குன்னு தராங்க. காலை உணவு திட்டம் வழங்கியிருக்காங்க. பசங்களுக்கு அது முக்கியமா இருக்கு. ஆமா, காலையில நீங்க அடுத்து விட்டு வேலைக்கு போயிடலாம். சாப்பிடாம இருக்க பசங்களுக்கு காலைல உணவு கொடுத்துருக்காங்க. மிக அவசியமா இருக்கு சமூகத்துல. இது போல பல திட்டங்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.